மதுரை மேலூர் அருகே செயல்படாத தனியார் கிரானைட் குவாரியில் உடலில் காயங்களோடு ஆண் உடல் மீட்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது யார், கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராஜா இணைந்திருக்கிறார். முத்துராஜா, விசாரணையில் இதுவரைக்கும் என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக கௌதமி, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீரனூர் பகுதிக்கு அடுத்து வளையர்பட்டி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் தனியார் கிராபைட் குவாரி செயல்படாமல் நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதிக்கு இன்று அதிகாலை சென்ற நபர்கள் அங்கு உடலில் காயங்களுடன் ஆண் சடலம் இறந்து கிடப்பதாக மேலூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இறந்து கிடந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த இறந்து கிடந்த நபர் கற்களால் முகம் முழுவதும் சிதைக்கப்பட்டு மேலும் உடலில் வெட்டு காயம் போன்று கிடந்துள்ளார், இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உடலை தற்போது மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த தடவியல் இணை இயக்குனர் குருசாமி தலைமையிலான தடவியல் காவல்துறையினரும் இறந்தவர் உடலை காயங்கள் குறித்தும் மற்றும் அந்த பகுதியில் சேகரிக்கப்பட்ட தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இறந்தவர் யார், கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எங்கும் கொலை செய்யப்பட்டு இந்த குவாரியில் போடப்பட்டாரா என்பது குறித்தும் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கௌதமி. மேலும் இப்ப தற்போது மேலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இது போன்ற கொலை சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் தீவிர ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இந்த தகவல் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி தேவநாதன் தலைமையிலான காவல்துறையினரும் தற்போது இந்த கொலை நடந்த பகுதியில் குவாரி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.